all, நான் கலைவாணி, Professor Academy Chief Academic Coordinator. So if you're new here, big welcome to our 75 Day Study Technique Series. Everyday basis January 1 தேதியிலிருந்து ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டடி டெக்னிக் நம்ம Professor Academy சேனல்ல ஷார்ப்பா 9 மணிக்கு பார்த்துட்டு இருக்கோம். And in that, today we are going to discuss something a bit different than usual series. How to handle criticism. நம்மளை பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற பீப்புள் எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது அப்படின்றதான் பார்க்க போறோம். அந்த நெகட்டிவிட்டி உங்களை ஸ்டாப் பண்ணாம எப்படி நீங்க அதை மெயின்டைன் பண்றது அப்படின்றதையும் பார்க்க போறோம். நீங்க அடிக்கடி கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீ ஏன் இவ்வளோ படிக்கிற, இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ற படிச்சு, இல்ல இத்தனை டைம் படிச்சும் உன்னால இதை கிளியர் பண்ண முடியலையா, நீ வேற ஏதாவது பண்ணலாமே, ஏன் இதுலயே கஷ்டப்பட்டுட்டு இருக்க, இல்லைன்னா வேற ஒர்க் பாரு, இந்த டைம்ல இந்த நேரத்துக்கு நீ வேற ஒர்க் பண்ணியிருந்தா இந்த இடத்துல பிளேஸ்ல இருந்திருப்ப அப்படின்னு. Criticism can either break you or can make you stronger. இன்னைக்கு செஷன்ல we'll see why people criticize and அதுல டைப்ஸ் இருக்கா, பிளஸ் ஒரு டைப் ஆஃப் கிரிட்டிசிசம்க்கு நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணும், பிளஸ் கிரிட்டிசிசம் எப்படி நீங்க மோட்டிவேஷனா சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எதுக்கு பீப்புள் உங்களை கிரிட்டிசைஸ் பண்றாங்க அப்படின்றத யோசிச்சு பாத்தீங்கன்னா, இஃப் யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த சைக்காலஜி பிஹைண்ட் இட், மூணு பாசிபிலிட்டிஸ் தான். ஒன்னு, தே ஆக்சுவலி கேர் அபவுட் யூ, உண்மையாவே உங்களை பத்தி அவங்க கவலைப்படுறாங்க, நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. செகண்ட், ஜெலஸா இருக்காங்க, உங்களை பார்த்து பொறாமப்படுற பீப்புள் உங்களை பார்த்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. தேர்ட் ஒன், உங்களோட கோல்ஸ் என்னன்னு புரியாதவங்க உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. கிரிட்டிசிசம்ல இந்த மூணே வகை தான். either they want you to improve, அல்லது உங்களை பார்த்து பொறாமையா இருக்கு, இல்ல அவங்களுக்கு புரியல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்றது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கிரிட்டிசிசம் ஆக்சுவலி உங்களுக்கு தெரியுமா, ஒருத்தரோட அவங்கள பத்தி அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு பர்சனோட ஓன் இன்செக்யூரிட்டிஸ் என்னவோ அதை இன்னொருத்தர் மேல ப்ரொஜெக்ட் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. அவங்களோட எபிலிட்டிஸை ப்ரொஜெக்ட் பண்ண மாட்டாங்க, இன்எபிலிட்டிஸா ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் லைக் யூ கான் டூ இட் அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னா, உன்னால முடியாது அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஆக்சுவலி அது அவங்களால முடியாது, they are trying to project it on you. அந்த மாதிரி தான் இருக்கும் கிரிட்டிசிசம். இப்ப கிரிட்டிசிசம் பொறுத்த வரைக்கும் டோட்டலா 3 டிஃபரெண்ட் டைப்ஸ் இருக்கு. கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம், டிஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் அண்ட் பர்சனல் கிரிட்டிசிசம். இப்போ கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் அப்படின்னா என்னன்னா, இது உண்மையாவே உங்களை பத்தி கவலைப்படுற பீப்புள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக். மேபி நீ இன்னும் கொஞ்சம் டைம் ரிவிஷன்ல ஸ்பெண்ட் பண்ணணும், இல்ல உன் பதில் கரெக்டா தான் இருக்கு, பட் இதை இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணியிருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும், நீ டைம் மேனேஜ்மெண்ட் மேல ஃபோக்கஸ் பண்ணு, இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னா கேர்ஃபுல்லா கேளுங்க, லிசன் டு தெம், டேக் யூஸ்ஃபுல் பாயிண்ட்ஸ் அண்ட் இம்ப்ரூவ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் எப்படி நான் அவங்க சொல்ற விதத்தை, அவங்க சொல்றத நம்மளோட ருட்டீன்ல இன்கார்பரேட் பண்ணிக்க முடியும் அப்படின்றத யோசிங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான அட்வைஸ் ஒருத்தர் கொடுக்குறாங்க அப்படின்னா அஃபெண்ட் ஆகாதீங்க, உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதுவே டிஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் அப்படின்றது கம்ப்ளீட்லி நெகட்டிவ் அண்ட் அன்ஹெல்ப்ஃபுல்லான கிரிட்டிசிசம்ஸ். இட் இஸ் லைக், இந்த எக்ஸாம்லாம் உன்னால பாஸ் பண்ண முடியாது, ஏன் இவ்வளவு டைம் வேஸ்ட் பண்ற படிச்சு அப்படின்ற இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்கன்னா கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணிடுங்க. டோன்ட் ஈவன் ரியாக்ட். ஓகே, ஜஸ்ட் ரெஸ்பாண்ட் வித் கான்ஃபிடன்ஸ். அது நான் ரிசல்ட் வரப்ப பாத்துக்கிறேன்ப்பா, நீ ரிசல்ட் வரப்ப பாரு, இல்ல பேச வேண்டாம் அவங்க கிட்ட, அவங்களோட ஓன் வேர்ட்ஸை உங்களோட மோட்டிவேஷனா யூஸ் பண்ணுங்க. லெட்ஸ் see, I'll prove with my results அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டு நான் போயிட்டே இருங்க. Success is the best way to answer negative people. இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். I'm repeating this once again. Third one is personal criticism. இது ஜெலஸான டாக்ஸிக் பீப்புள் கிட்ட இருந்து வரக்கூடிய டைப் ஆஃப் கிரிட்டிசிசம். நீ படிக்கிறதுனால எங்களோட பெரிய ஆள் ஆயிடுவியா, நீ என்னோட பெரிய ஆள் ஆயிடுவியா, நீ யூ வில் ஃபெயில் ஜஸ்ட் லைக் லாஸ்ட் டைம், இந்த டைம் ஃபெயில் தான் ஆக போற பாரு அப்படின்னு. இந்த மாதிரி பீப்புள் கிட்ட டோன்ட் ஈவன் என்கேஜ் கூட ஆகாதீங்க. கிரே ராக் மெத்தட்னு ஒன்று பேசியிருக்கோம்ல, பாறாங்கல்லு கணத்துல கட்டின கல்லு மாதிரி அப்படியே இருக்கிறது, அதுதான் கிரே ராக் மெத்தட். டோன்ட் கிவ் எனி ரியாக்ஷன் டு தெம். உங்களை சுத்தி எப்பயுமே பாசிட்டிவான சப்போர்ட்டிவான பீப்புளை சுத்தி வச்சுக்கோங்க. டாக்ஸிக் பீப்புள் எப்பயுமே ரியாக்ஷன் எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ நீங்க ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு அப்படியே குஜிலுன்னு இருக்கும். இதுவே நீங்க ரியாக்ஷன் கொடுக்கல அப்படின்னா அவங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் போயிடும், போயிடுவாங்க. ஸோ நவ் thinking about how you can turn this criticism into motivation அப்படின்னா, you can do something like அவங்க சொல்ற நெகட்டிவ் பாயிண்ட்ஸ், நெகட்டிவ் கமெண்ட்ஸை எழுதி வச்சுக்கோங்க. whenever you feel that maybe உங்களுக்கே ஒரு டவுட்டா இருக்கு அப்படின்னா, அவங்க சொன்ன விஷயத்த பார்த்து இவன் இப்படி சொல்றான் அதனால நான் அந்த மாதிரி ஆயிடுவேனா, ஐ வில் ப்ரூவ் ஹிம் ராங் அப்படின்ற மாதிரி நீங்க நெகட்டிவ் கிரிட்டிசிசமையே பாசிட்டிவா சேஞ்ச் பண்ணலாம். மேபி சம்மன் சொல்லியிருக்கலாம், இத்தனை வருஷமா எழுதுற இன்னொரு தடவை கூட பாஸ் பண்ணல அப்படின்னு, பட் அந்த எக்ஸாம் பாஸ் பண்றப்ப அந்த பர்சனோட மூஞ்சில ஒரு ரியாக்ஷன் இருக்கும்ல, யூ கேன் இமேஜின் அபவுட் இட், யூ கேன் ஈவன் டே ட்ரீம் அபவுட் இட். Anger can be converted into motivation if it is directing you towards success. நம்ம பாசிட்டிவா தானே அதை யூஸ் பண்றோம், அதனால அந்த மாதிரி பண்றது தப்பு இல்ல. இக்னோர் அண்ட் ஃபோக்கஸ் ரூல் மேல ஃபோக்கஸ் பண்ணுங்க. யூ வில் பிகம் அன்ஸ்டாப்பபிள் இன் நேச்சர். நெகட்டிவ் பீப்புளை இக்னோர் பண்ணிடுங்க, ஹெல்ப்ஃபுல் ஃபீட்பேக்கை ஐடென்டிஃபை பண்ணுங்க அண்ட் ஸ்டே ஃபோக்கஸ்ட் ஆன் யோர் கோல். எப்பயுமே உங்களோட ஆக்ஷன்ஸ் தான், நீங்க ஃபைனலா அச்சீவ் பண்ண போற ரிசல்ட்ஸ் தான், they speak louder than your words. Success doesn't come from pleasing everyone. It comes from staying focused despite the criticism.
அவங்க சொல்றதையும் தாண்டி நீங்க உங்களோட ஒர்க்ல ஃபோக்கஸ்டா இருக்கும் பொழுதுதான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ சில கிரிட்டிசிசம் இஸ் யூஸ்ஃபுல், அதை தைரியமா யூஸ் பண்ணுங்க. பட் இஃப் இட் இஸ் டாக்ஸிக் ஆர் இஃப் இட் இஸ் நெகட்டிவ், ஜஸ்ட் கிரே ராக் மெத்தட் தான். ரியாக்டே பண்ணாதீங்க, அவங்களுக்கே போர் அடிச்சிடும், போயிடுவாங்க. சக்சஸ் இஸ் த பெஸ்ட் ரிவெஞ்ச். ஸ்டே ஃபோக்கஸ்ட். அண்ட் இது வரைக்கும் நீங்க கேட்டதுலயே ஒஸ்ட் கிரிட்டிசிசம் ஏதாவது உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அது மேபி உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், உங்க ஃபேமிலியா இருக்கலாம், மேபி ஈவன் யுவர் ஓன் ஸ்பௌஸா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா கூட இருக்கலாம். வாட் இஸ் த வர்ஸ்ட் கிரிட்டிசிசம் தட் யூ ஹவ் ஃபெல்ட் டில் நவ், ஹர்ட் டில் நவ், அண்ட் அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. உங்களை மாதிரி சுச்சுவேஷன்ல மேபி இப்ப இருக்கிற பீப்புளுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், அவங்களுக்கு ஒரு பூஸ்டா இருக்கும். அவர்ஸ் இஸ் அ பிக் கம்யூனிட்டி. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்றது தான் நம்மளோட இம்பார்ட்டன்ஸே. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கோங்க. ஷேர் வாட் யூ ஃபீல் அபவுட் திஸ் கிரிட்டிசிசம். அண்ட் இன்கேஸ் இஃப் ஐ ஹவ் மிஸ்ட் சம் பாயிண்ட்ஸ், அதையும் வந்து மென்ஷன் பண்ணுங்க. நாளைக்கு சம் டாபிக் விச் இஸ் ரிலேட்டட் டு ஸ்டடீஸ், டிரெக்டா ரிலேட்டட் டு ஸ்டடீஸ், அதை நான் எடுத்துட்டு வரேன். ஆஸ் ஆல்வேஸ், ஸ்டடி ஸ்மார்ட்டர், நாட் ஹார்டர், அண்ட் யூஸ் க்ரூசியல் கிரிட்டிசிசம் அலோன். ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட்.